வலிக்கணும்மா. வணக்கம் வணக்கம். சனிக்கிழமை காலை நேர வணக்கம். இன்னைக்கு லேட்டாக தான் எழுந்திரிச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். இவனுக்கு லீவு. ரெண்டாவது நைட்டுலாம் எனக்கு தூக்கமே வரல. ஏன்னே தெரியல. என்னாச்சு தெரியல. எதை நினச்சிக்கிட்டே இருந்தீங்க? இல்லை, நீ பண்ண வேலை தான். நான் என்ன பண்ணேன்? நீ இந்த இது அவ்வளோ காரமாக வாங்கிட்டு வந்துட்டீல்ல. ஆமாம், அந்த காரத்தை பாதி சாப்பிட்டதுதான் பாதி இந்த மாதிரி. சுத்தமாகவே தூங்கலையா அம்மி? சுத்தமாகவே தூங்கல. 3:30 மணிக்கு மேலே தான் தூங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். மனுஷன் தூங்காமல் இருந்தாலும் அடுத்த நாள் எழுந்திரிக்க முடியும் அம்மி. ஆனால் எந்திரிச்சிடுறாங்க. மாமாவெல்லாம் தூங்கலைனால எந்திரிச்சிடுறாங்க. கரெக்டாக 6 மணிக்கு எந்திரிச்சு வாக்கிங் போயிடுறாரு. நம்ம தான் இப்படி சொன்னக்குறோம். அதுக்கப்புறம் அதை நினைச்சிட்டு தான் டபுக்குன்னு எந்திரிச்சேன். ஆக்டிவிட்டிஸ் எதையும் விடக்கூடாது. அப்புறம் நேரம் கிடைச்சா படுத்துக்கலாம். ஆமாம், காலையில் ரொட்டீன் ஒர்க்கு விடக்கூடாது அப்படின்னு நினச்சேன் நான். நம்ம வீடு தானே, எப்போ வேணாலும் போய் தூங்கலாம் எம்மி. ஆமாம். இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் மம்மி இந்த சேமியா உப்புமா கிண்டுவோம். மாவு இல்லை, மாவு போடணும். போட்டால் தான் ஆட்டலாம். தொட்டுக்கிறதுக்கு மம்மி? தொட்டுக்கிறதுக்கு ஏதாவது கொஞ்சம் ஏதாவது பண்ணும். மதியம் லஞ்சுக்கலாம் மதியத்துக்கு கத்திரிக்காயை போட்டு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வச்சுட்டு. நம்ம வீட்டில் காய்ச்சது. ஆமாம், நம்ம வீட்டில் காய்ச்சது. அது எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு இப்போ நல்லா இருக்கும். வேற அதனால எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வச்சுட்டு வேற என்ன பண்ணுறது? சவு கூட்டு. சவுச்சு வாழைக்காய் இருக்கு. உனக்கு பிடிச்ச வாழைக்காய். வாழைக்காய் இல்லை, வாழைக்காய் காலேஜுக்கு கொடுத்து விடுவோமா? எது வேணாலும் பண்ணலாம். அப்புறம் நைட் அந்த போலீஸ்காரர் பார்த்தீங்களா மம்மி? டிஎஸ்பி பாவம் இல்லை, என்ன கதற விடுறாங்க. வாவம், போலீஸ்க்கு இந்த நாள் வேணால் மக்களுக்கு என்ன பண்ணிடுவேன்? மக்களுக்கு அப்புறம் என்ன இவங்க சேவை பண்றாங்க போலீஸ். நேற்றுக்கு எஸ்பி பேட்டி கொடுக்குறாரு மம்மி. அவ்வளோ அசால்ட்டா பேட்டி கொடுக்குறாரு. எப்படி தெரியுமா? நிருபர் கேட்குறாரு, இது எல்லாத்துக்கும் காரணம் 2 டிஐஜின்னு சொல்கிறாளே, அப்படியா அப்படின்னு கேட்குறதுக்கு, இல்லை தெரியல, இது ராங்கான தகவல் அப்படின்றாரு. அப்புறம் சார் நீங்கள் தான் அவங்கள வளைஞ்சு போக சொன்னீங்களாமே, எல்லா இடத்துலையும் வளைஞ்சு போக சொன்னீங்களாமே, ஸ்ட்ரைட்டாகவே இருக்க முடியாது அப்படின்னு சொன்னீங்களாமே அப்படின்னோடனே ராங்கான தகவல் 2. அப்புறம் எல்லாத்துக்குமே எப்படி சொல்லிட்டு இருந்தா அவர். அப்புறம் இன்னொரு ராங்கான தகவல்னே எல்லாத்துக்கும் சொல்லாமல் புரிதல் தப்பாக இருக்குது. அவர் புரிஞ்சுக்கிட்டது தப்பா இருக்கு. நாங்க சொன்னது வேற விதம். அவரை கார் மட்டும் தான் எங்களுக்கு கொடுக்க சொன்னோம், உங்களுக்கு வேற கார் தந்துடுறோம். அந்த கார் கொஞ்சம் டீசெண்டா இருக்கனால அமைச்சருக்கு தேவைப்படுது, நீங்க தந்துட்டு வேற கார் வாங்கிக்கிங்க, நீங்க இது பண்றவங்க தானே அப்படின்னு தான் சொன்னோம். அவர் புரிதல் தப்பா இருக்கு. அவர் அப்படி புரிஞ்சுக்கிறாரு. அப்புறம் நாங்க கார் கொடுத்து விட்டா அவர் மேற்கொண்டு நடந்தே வரணும், இந்த மாதிரி விஷயம் ஆக்கணும்னே நடந்தே வந்திருக்காரு. அப்படி இப்படின்னு சொல்லி எஸ்பி அந்த கார்ல தான் புகை வந்துச்சாங்களே, அவர் அனுப்பின கார்ல. ஆமா, டிரைவர் ஓட்ட மாட்டேன். அவ்வளோ ஓட்டக்காரை கொடுத்துட்டு பாவம் அவர் டிஎஸ்பி எப்படி பேசுறாங்க. டிஎஸ்பி கதற விடுறாங்க மம்மி. மம்மி டிஎஸ்பிக்கு இந்த நிலைமை, மக்கள் போய் சாதாரண மக்கள் ஒரு நீதி கிடைக்கணும்னு போய் கொடுத்தா என்ன ஆகும்? அப்படி இருக்கு நிலைமை. அப்ப இவங்களை எப்படி மம்மி நம்புறது? அப்படிதான் போகுது. அவங்களுக்கு மேல உள்ளவங்க இவங்க மேல ஆக்ஷன் எடுக்கணும். அவங்க சரியில்லாதனாலதான் இப்ப இப்படி இல்லாம. ஆனா சிஎம் தான் மம்மி இதை போலீஸ் இதுவே வச்சிருக்காரு டிபார்ட்மெண்ட். ஆனா சிஎம் கையில இருக்கிறத பாருங்க. இதுலயும் அது நிறைய சிவகங்கையிலயும் அந்த பையில அடிச்சு கொண்டு விட்டாங்க போலீஸ்காரங்க. இங்கேயும் இப்ப இப்படி நடந்திருக்கு. போலீஸ்க்கு போலீஸ்களுக்கே அநியாயம் நடக்குது. நாடு ஒரு பக்கம் இப்படிதான் போயிட்டு இருக்கு. அவர் ஆனா நேர்மையான அதிகாரியா, அதனாலதான் கதறாரு. அவரை கதற விடுறாங்க. அவர் எல்லா ஊழலுக்கும் ஒத்து வரதான் அவரை விட்டுருப்பாங்க. ஒத்து வர எல்லாரும் அனுசரி ஒத்து போறான்னா ஊழலுக்கு அனுசரிக்கிறவனா அதே நல்லவன வாழ விட மாட்டாங்க. நல்லவன் ஸ்ட்ரெயிட்டா கரெக்டா இருக்க வேணா வாழ விட மாட்டாங்க. இந்த சகாயம் ஐஏஎஸ் மம்மி அவருக்கு எவ்வளவு பாதுகாப்பு. இப்ப மற்ற கலெக்டர்லாம் இருக்காங்க. இந்த அருணா கலெக்டர், நம்ம புதுக்கோட்டையில கணேசன் ஒரு கலெக்டர் ரொம்ப வருஷமா இருந்தாரு. அவர் ஏடிஎம்கேக்கு நல்லா ஒத்து ஊதுவாராம். அவர்னால அவர் ரொம்ப வருஷமா கலெக்டர் வச்சிருந்தாங்க. அவர் ஒத்து ஊதுறவர் ரொம்ப வருஷமா கலெக்டரா இருந்தாரு. சகாயம் ஐஏஎஸ் ரொம்ப நல்லவர். ஆனா அவர் உயிருக்கு பாதுகாப்பு போடுங்க, உயிருக்கு பாதுகாப்பு போடுங்க. எப்படி எல்லாம் பண்றாங்க ஐஏஎஸ்க்கு இந்த நிலைமை. அது நல்லவங்க வாழ முடியாது. கெட்டவனை மாறிதான் ஆகணும். கெட்டவனை மாறிதான் ஆகணும்.
ஆனா நீங்க சொல்றீங்க கெட்டவள மாற முடியாதுன்னு சொல்றீங்க. மாற முடியாது, அது ஆக்சுவலா மாற முடியாது. அவர் பார்த்தவே தெரியல, ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டா இருக்காரு. இந்த இவர் தான் ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டா இருக்காரு. அவர் பார்த்தாவே தெரியுது. டிஎஸ்பி. ஆமா, டிஎஸ்பி. சுசீந்திரன் அவர் பேர. அவர் ஏதோ இங்க பண்ண ஊழலுக்கு ஒத்து வரல அவருக்கு, அதுக்காக இப்படி எல்லாம் பண்ணி விட்டாங்க. அதை நேரடியா சொல்லி இதுனா சரியா வராதுன்ட்டு இப்படி எல்லாம் பண்ணி விட்டாங்க. அவர் வண்டியே கொடுக்காம இருக்கோம், அவர் பிரஸ் மீட்டை கூப்பிட்டுட்டாரு. ஓ, அதான் நடந்து வந்திருக்காரு. நடந்து வரையில ஒருத்தன் கேட்குறேன், சார் லிஃப்ட் தரவா சார் அப்படிங்கிறேன். வேண்டாம் வேண்டாம் போங்க போங்க, நான் ஒரு இதுக்காக போயிட்டு இருக்கேன், சபதத்துக்காக, போங்க போங்க நடந்து. இப்போ நம்மளுக்கு ஒரு கோவம் வந்துச்சுன்னா அப்படி தானே, தள்ளிக்க நானே பண்ணிக்கிறேன் அப்படி. அப்போ இந்த மாதிரி சபதத்தில் போயிட்டு இருக்கும் போது வண்டியில் கொண்டு விடவானே யாரோ ஒருத்தர் கேட்டுக்கிறேன், தள்ளுறாங்கட்டு. இந்த சாமிக்கு பண்ணிடுமா நைவேத்தியம்? இங்கே ஆல்ரெடி விளக்கேற்றிட்டாங்க. விளக்கேற்றிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நேற்று ஆடி வெள்ளிக்கிழமைக்கு உப்பு மஞ்சளும் வாங்கி வச்சேன். ஓ, ஆடி வெள்ளிக்கிழமைக்கு உப்பு மஞ்சளும் வாங்கி வச்சேன். அது வாங்கி வச்சா நல்லது மம்மி. நல்லது, ஆமாம். மங்களம் பெருகுமா? கடவுளே, ஐஸ்வர்யம் பெருகும். ஐஸ்வர்யம் பெருகும். கடவுளை நல்லபடியாக வச்சுக்கோங்க கடவுளை. எங்கள் வியூவர்ஸ் சேனல்களுக்கு நல்லா வச்சுக்கோங்க. எல்லாரையும் நல்லபடியாக வச்சுக்கோங்க கடவுளை. வாங்க எல்லாரும் சாமி கும்பிடலாம். வாங்க சாமி கும்பிடலாம். தினம் இந்த சீன் எடுக்கிறது இல்லை, இன்னைக்கு எடுத்திருக்கோம். இடையில விட்டு போச்சு. ஆமா, அதுக்கு பால்காரமா லேட்டா கொண்டாடும். அதனால இதை பண்ணி எடுக்க முடியும். பால் பாக்கெட் முதல்ல வாங்கல எடுத்துருவோம். இப்போ பால் பாக்கெட் வாங்க 6:45 தான் கொண்டாடுறோம். இன்னைக்கு லேட்டா இருந்துச்சுனால எடுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு லேட்டா தான் எல்லாம் பண்றோம், அதனால எடுக்கிறோம். இங்கே விளக்கேற்றுறாங்க காய்ஸ். இங்கே ஹூ இஸ் டிஸ்டர்பன்ஸ் பண்ணி இவ்வளோ டிஸ்டர்பன்ஸ் இருக்கு. ஆமா, அப்புறம் என்ன பண்றது, திட்டுல தான் எல்லாம் வைக்கிற மாதிரி இருக்கு. கொஞ்ச நேரத்துல எடுத்துருவேன். இப்போ வாங்கிட்டு வந்த உடனே இதெல்லாம் கொஞ்ச நேரத்துல அது இடத்துக்கு போயிடும். ஆமா. கடவுளே, மகாலட்சுமி தாயாரே கடவுளே, எல்லாம் வச்சுக்கணும் நல்லபடியா. நோயிட்டு வாழ்க்கையை குறைவிட்டு செல்வத்தையும் கொடுங்க கடவுளே. சாமி 2 கையிலையுமே 2 தாமரை பூ இருக்கு. ஆமா, தாமரை பூ ரொம்ப காசு கொட்டுது. ஆமாப்பா, இது பானை கொட்டணும் எல்லாருக்கும். ஆமா, மெயினா நம்மளுக்கு அது கொட்டினாதே நல்லது. கொட்டணும். அதே காசு அப்படி கொட்டினாதே இருக்கிற கேட்குற இடத்துக்கெல்லாம், சார் 1 லட்ச ரூபா கொடுங்க, இந்தாங்க 1 லட்ச ரூபா எடுத்துக்கோங்க. இது வாங்கி காட்டுமா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த பழம் 10 ரூபா. வாழைப்பழம். இது நம்ம வீட்டுல இருந்த பப்பாளி பழம் பறிச்சது. இது வெண்டிக்காய் 10 ரூபா. இது 10 ரூபா. அணில் சேமியா காலையில உப்புமா கிட்ட. கருகாப்பிலை 5 ரூபா தானே ஃப்ரெண்ட்ஸ்? இவ்வளோ கருகாப்பிலை பரவாயில்ல, 5 ரூபா தான். அந்த அக்காங்க 10 ரூபாய்க்கு தரவான்னு கேட்டாங்க. நான் 10 ரூபாய்க்கு வேண்டாம், 5 ரூபாய்க்கு போதும். அது அங்கே போய் ஆய முடியல அவங்களால. ஆமா, ஆய முடியல. அது போன வாட்டி சொன்னீங்கல்ல, ஆய முடியல. 10 ரூபாய்க்கு வாங்கி அந்த போடாத அப்படின்னு சொன்னீங்க, அதனால தான் நான் வாங்குறது இல்லை. 5 ரூபாய்க்கு. பப்பாளி பழம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ பெருசா இருக்கு. எங்க வீட்டுல காய்ச்சது. நல்ல பெருசா இருக்கு, நல்ல பெருசா இருக்கு. ஆனா மரத்துல பாக்கையில சின்னதா இருந்துச்சு. அதை எப்படி ஜூஸ் போட்டு சாப்பிடுவீங்களா? எப்படி ஜூஸ் இல்ல, சும்மா நறுக்கி. இது நல்லா இருக்கும் பழம். ஜூஸ் போட்டா எனக்கு பப்பாளி பழம் எல்லாம் சூடுப்பா. அதெல்லாம் ஜூஸ் போடுறதெல்லாம் இது ஏன் பப்பாளி ஜூஸ் எல்லாம் குடிக்க கூடாது. அப்ப நறுக்கி சாப்பிடலாம். ஜூஸ் போடுறதெல்லாம் அது மேற்கொள். ஜூஸ் வந்து உடம்புல கூட சாரும். எப்படி சாதா என்ன, எப்படியோ சார தானே போகுது. அப்படி இல்லாம நல்லதுல ஜூஸ் போடலாம். மாதுளம்பழம் எதுவுமே ஜூஸா போட்டு குடிச்சா நமக்கு வந்து அது வந்து சுகரை கூட ஏற்றி விட்டுரும். அதனால நம்ம ஜூஸா போட்டு குடிக்கக்கூடாது. எதுவும் கடிச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கிறது நல்லது. மென்று சாப்பிட்ற மாதிரி ஜூஸ் எல்லாம் குடிச்சா சுகரை ஏற்றி விட்டுரும். அப்போ நீங்கள் காலையில் குடிக்கிற ஜூஸை வந்து கடிச்சு சாப்பிடுங்க. காலையில் எங்கே ஜூஸ் குடிக்கிறோம்? இந்த ஆயுர்வேதிக் போட்டு குடிக்கிறீல்ல, அதுவா? அதெல்லாம் சாரணங்கிறக்காக, அது நமக்கு உடம்புல சாரணம், அதுக்கு ஹெல்த்து, அதுக்காக தான் அது பண்றோம். இதெல்லாம் நமக்கு அப்படி இல்லையே. ஜூஸ் குடிக்க கூடாது ரொம்ப. எப்பயோ இருக்கா ரேரா குடிக்கலாம். ஆனா இந்த ஐஸ்வர்யா, வினோத் ஐஸ்வர்யாலாம் எதை எடுத்தாலும் ஜூஸ் தான் போடுது. என்ன அது படிச்ச புள்ள தானே? என்னென்ன ஜூஸ் மேம் போடுறாங்க? அது என்ன, இந்த பழத்தை ஜூஸ் போடுது, அப்புறம் பப்பாளி பழத்தை ஜூஸ் போடுது, அப்புறம் இந்த இது சோப்பு கலர்ல கீரணி பழமா, கீரணி பழம், தர்பூசணி பழம் அதை சுப்பு போடுது. அதான ஜூஸ் போட்டு தருவாங்க எல்லா கடையிலயும் இல்லையா? ஆமா, அது குடிக்கலாம். அது குடிக்கலாம். அது ரொம்ப இலகுன தோல் இன்னும். ஆமா, அது போடுது. அப்புறம் என்னென்னமோ போடுது. அவங்க அம்மாட்ட இது வாங்கிட்டு வந்து
எல்லாத்தையும் ஜூஸ் அடிச்சு சூப்பர் சூப்பர் அப்படி. இந்த இது இருக்கு பாரு லெசி, இல்ல இது நம்ம வெயிலுக்கு இருக்க அந்த இது நொங்குச்சோலை. ஆமா, நொங்குச்சோலையை வாங்கி ஜூஸ் போடுது. நொங்கு ஜூஸ் அதுல பால் ஊத்தி சர்க்கரையை போட்டு அது நல்லா இருக்கும் மம்மி. இனிக்குமா? நொங்கு நல்லா தான் இருக்கும். மிக்சியில அடிச்சிட்டோம்னா அந்த இது பூரா இது ஆயிடும். ஆமா, ஹார்டா இருக்கிறதுனால லேஸ் ஆயிடும். லிக்விடா தானே இருக்கும். ஆமா, அது எல்லாமே ஜூஸ் போடுது. இப்போ கடைசியாக என்ன மம்மி சொன்னாங்க டிஎஸ்பிக்கு? பாவம், அவரை கதற விட்டதான் மிச்சான். ஆக மொத்தத்துல உலகத்துல நல்லவே வாழ முடியாதுங்கிறது நல்லா தெரியும். நல்லவன் எந்த போஸ்ட்ல இருந்தாலும் வாழ முடியாதுங்கிறது தெரிஞ்சு போச்சு. கலெக்டராகவே இருந்தாலும் சகாயம் ஐஏஎஸ், அவர் உயிருக்கும் பாதுகாப்பு இல்லை. கரெக்டா கண்டுபிடிச்ச இது அது என்னது நம்ம டிஎஸ்பி இப்ப மாட்டினவர் மயிலாடுதுறை, அவரும் இந்த மாதிரிதான். பொதுவா டிஎஸ்பி எல்லாம் இப்பதான் வெளியில வருது. டிஎஸ்பி எல்லாம் முக்கால்வாசி எல்லாத்துலயும் வெளியே வராது, ஒத்து போயிருவாங்க. ஆமா, மேல் போஸ்ட்ல இருக்கவங்க ஒத்து போயிருவாங்க. அவங்க சரின்னு சொல்றதுக்கு முன்னாடி இவங்க எல்லாம் ஆமான்றுவாங்க. அதனால டிஎஸ்பி எஸ்பி விஷயம்லாம் வெளியே வராது. ரொம்ப நல்லவரா இருக்கனால இவரோட பிரச்சாரம் வெளியே வருது. அவரு நடந்தே போயிருக்காரு பாருங்க, 2 வீலர்லயே போனாராம் 2-3 நாளா டியூட்டிக்கு. நான் எப்படிங்க 2 வீலர்லயே எப்படிங்க டியூட்டி பாக்குறதுன்னு கேக்குறாரு. கார் கொடுத்த இடத்துல 2 வீலர் கொடுத்தா எப்படி இருக்கு? அவர் கார்லயே போய் பழக்கப்பட்டிருப்பாரு. ஆக மொத்தம் நல்லவனை வாழ விட மாட்டாங்க, அது மட்டும் கன்ஃபார்மா தெரியுது. உலகம் என்னவோ சொல்றாங்க, நீரின்றி அமையாத உலகம்ங்கிறனால உலகத்துல கெட்டவங்கள இல்லாம உலகம் இல்ல, கெட்டவங்க தான் வாழ்றாங்க. அப்ப அதை நினைச்சுக்கிட்டு எல்லாருமே அப்படி நினைப்பாலுமே, நம்ம நல்லவனா இருக்கனால இப்படி எல்லாம் நடக்குது, நம்ம கொஞ்சம் கெட்டவனா மாறி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க கேட்குற இடத்துல பட்ட இடத்துல என்னால முடியாது போ, நம்மளும் கெட்டவனா இருப்போம் அப்படின்னு சொன்னா அவங்க அந்த இடத்துல நல்லது நடந்துருச்சு. கவர்மெண்ட் வேலையில இருக்கவங்க பூரா நம்ம ஏதாவது ஒண்ணு எடுத்து தரணும்னு போய் கேட்டா லஞ்சம் சாமானியமா எடுத்து தர மாட்டாங்க. நான் இந்த பட்டா வேணும்னு கேட்டேன் நமக்கு, ஐயோ அதுக்கு தரவே மாட்டேன்ட்டாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு அப்புறம் பணம் கொடுத்து வாங்கினேன். எந்த இடத்துக்கா இல்ல எந்த இடத்துக்கு? அந்த இடத்துக்கு, நம்ம ஆயா விட்ட இடத்துக்கு, பழைய இடத்துக்கு. அவன் மேற்கொண்டு கேட்கிறேன், எல்லாரும் பட்டா வேணும்னு மனு எழுதி கொடுத்துட்டு போயிடுவாங்க, வந்து வாங்கவே மாட்டாங்க. நீங்க என்ன ஒரு வாரத்துல இருந்து கேட்குறீங்க அப்படிங்கிறேன். பாருங்களேன், அவ்வளவு அசால்ட்டா இருக்கேன். கொடுத்ததை கேட்கறது தப்பா இருக்கு. கரெக்டா இருக்குது தப்பா இருக்கு. ஆக மொத்தம் கரெக்டா இருக்குது தப்பா இருக்கு. எல்லா இடத்துலயுமே இப்ப நம்ம இங்க யூஸ் பண்ற இடத்துலயுமே கரெக்டா இருக்குது தப்பா இருக்கு. கரெக்டா நம்ம வேலையை பார்த்தோமா, நம்ம வீட்டு வேலையை பார்த்தோமா, நம்ம உண்டு வேலையை பார்த்தோம்னா அது தப்பா தான் இருக்கு. எல்லாரும் வீட்டு விஷயத்தையும் பேசணும் பண்ணணும் அப்படி இருக்கிறதே கரெக்டா இருக்கு. இந்த ரோட்ல நின்னுக்கிட்டு நீ இப்படியாமே, உங்க வீட்டுல இப்படியாமே, எங்க வீட்டுல இப்படியாமே அப்படின்னு சொல்றவங்கள பார்த்தா அவங்க விவரம் தெரிஞ்சவங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுவே வீட்டுக்குள்ள கரெக்டா பொருளை வாங்கிட்டு வந்து குடும்பத்தை நடத்தி கரெக்டா போறதுக்கு, கோயிலுக்கு போறதுக்கு போய், வேலைக்கு போறதுக்கு போய் ஒண்ணுமே தெரியல எனக்கு ஏனே அப்படிங்கிறாங்க. உலகமே அப்படிதான். அப்ப நல்ல ஊர் சுத்த நம்ம மன திருப்திக்கு வாழ்ந்தா போதும் தான் நல்லா இப்ப வாழ்றது. நம்ம மன திருப்திக்கு நம்ம வாழ்ந்தா. ஆனா அவங்க பார்வையில நம்மளுக்கு ஒண்ணும் தெரியல. நம்மள ஆமா என்ன இந்த ஆட்சி இப்படி இருக்கு அப்படின்ப, இந்த ஆட்சிக்கு ஒண்ணுமே தெரியல. ஆனா வாழ்க்கையில நம்ம மேம்பாடாதான் போயிட்டு இருப்போம். அவங்க வாழ்க்கையில இவ்வளவு தூரம் கெட்டிக்காரத்தனங்குப்பாங்க, ஆனா வாழ்க்கையில எல்லாத்தையும் இழந்துகிட்டே தான் இருக்காங்க. ஒரு உயிரை இழக்கிறது என்ன சாமானியமா? அது ஒரு வயசு பையனை யோசிச்சு பாரு, அவ பெரிய கெட்டிக்காரி இங்க இருந்து இங்க வரைக்கும் பேசுவா. ஊர் விஷயமெல்லாம் ஆமா, ஊர் விஷயமெல்லாம் பேசுவாங்க. நம்ம வீட்டுல ஒண்ணுன்னா அப்படி ஒடியாந்துருவா. ஆமா, என்னாச்சு பாரு, நீ பண்ணதுக்கு இப்படி எல்லாம் நடக்குது, வேற இதுக்கு தான் நீ இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் அப்படின்பா. அநியாயம் பண்றவங்களுக்கு அத்த உலகம் கடவுள் இப்படி சோதிக்கலே உலகத்துல கூட அக்கிரமம் நடக்குது. என்ன கடவுள் என்ன சோதிக்காம விட்டாருன்னா என்ன இருப்பாரு? ஆனா கடவுள் சோதிக்கிறாருன்னா அவளுக்கு ஒரு தண்டனையும் கொடுக்கல. அவ நல்ல கெல்த்தியா நல்லா இருக்கா, அவளுக்கு கொடுத்தவள அவளுக்கு சோர்வு வரும், தெரியும், பயப்படுவா. அவளுக்கு என்ன பிள்ளைய குட்டியே இப்படிதான் அடி விடுது. பிள்ளைய குட்டியே அவளுக்கு இருந்துட்டு போது கஞ்சி கொடுக்கறது இதாயிடுச்சு. அவளுக்கு 4-5 உள்ள வச்சிருக்கா. அதுல 100ஓட 100 101 போனா என்ன போனா நினைக்கிறேன்.
இப்போ அதுவே அவன் பிள்ளையில பழி வாங்குது கடவுள். ஒரு பிள்ளை 2 பிள்ளையா இருந்தா ஒரு பிள்ளை தான் வச்சிருக்கான், அது போயிருச்சு அப்படின்னு சொல்லி வருத்தத்துல இருக்கலாம். ஆமா இதுவே 2 பிள்ளை 3 பிள்ளை வச்சிருக்கீல, எந்த பிள்ளை என்ன அந்த காலத்துல உங்க அம்மாக்கா இருந்த மாதிரி. ஆமா நீ வந்தா வாரு, இந்த சாப்பிட்டா சாப்பிடு, இல்லைன்னா சாப்பிடாட்டி போ ஆமா அப்படின்னு சொல்லி விட்டுற மாதிரி விட்டுருவா. உங்களெல்லாம் அந்த காலத்துல அப்படித்தானே வளர்த்தா? பெத்துட்டோம், அதெல்லாம் ஐசோடு மட்டும்தான் ஐசோடு இருக்குங்க. பெத்துட்டோம், ஆமா அதுவா வளர்ந்தா வளரட்டும், கல்யாணமா ஆமா எவனையாவது பார்த்து கட்டி விட, நீங்களா கேட்கணும்னு இருந்தா இதுதான் உனக்கு அப்படின்னு சொல்லி கட்டி விட்டு வந்ததுதான். இல்லைன்னா நீங்க அவங்க கேர் பிள்ளைகளுக்கு விஜய் சூப்பர் சிங்கருக்கெல்லாம் கூட்டிட்டு போறாங்க, நல்லா கேர் பண்றாங்க, நல்லா கேர் பண்றாங்க. நைட்டு தங்கி அந்த பிள்ளைகளை விஜய் சூப்பர் சிங்கர் அது இதுன்னு பெரிய அழகு. இப்ப பிரியங்கா எல்லாம் அப்படி வந்தது, பெரிய பிள்ளையா வந்தது. அவங்க அம்மா மெனக்கெட்டு கொண்டாந்து, அவங்க அம்மா டீச்சரா இருக்கு பிரியங்கா, அவங்க அம்மா மெனக்கெட்டு கொண்டாந்து வச்சுக்கிட்டு இங்க இது விஜய் ஏர்டெல் சூப்பர் சிங்கர்ல வந்துச்சு. அந்த பிள்ளைங்க கத்திருந்துச்சு ஒரு பாட்டு, அதுல ஃபர்ஸ்ட் வந்துருச்சுல்ல. அது இப்போ சினிமா படத்துக்குலாம் நிறைய பாடுது, ஸ்டேஜ்ல எல்லாம் வந்து பாடுது. ஆனா அது கரியர் வந்து டாக்டர் எம்ஏ, டாக்டர் ப்ரொஃபஷனலையும் டெவலப் பண்ணிருச்சு, இதுவும் டெவலப் பண்ணிருச்சு. இது சூப்பர் சிங்கர்ல தான் இவ்வளவு டெவலப் ஆச்சு. ஆனா இதுலதான் சம்பாதிக்குது நிறைய. ஒரு நாளைக்கு திருச்சிக்கு அன்னைக்கு வந்துச்சான், அதுக்கு ஒரு நாளைக்கு அதுக்கே 50,000. இதுல அது என்ன கொஞ்ச நேரத்துக்கு, ஆமா கொஞ்ச நேரத்துக்கு ஒரு 3 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு ஒரு ஆளுக்கு மாச சம்பளமே. பிரியங்கா வேற யாரும் வந்தாங்க, சுஜாதா அவருக்கு, சுஜாதா மக, அது அது என்ன ஸ்வேதாவா? ஸ்வேதா 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 மோகன். பிரியங்காவுக்கே 50,000. வீட்டுக்கு டிக்கெட் கொடுத்துருந்தாங்க, நானும் முத்துமினாவும் போனோம். என்ன போய் பாத்தீங்க? பாட்டுதான். எஸ்பிபி எல்லாம் பக்கத்துல வந்தோம், இளையராஜா வந்திருந்தாரு. ஹாய் சொன்னீங்களா எஸ்பிபிக்கு? நாங்க எப்படி கூட்டம், அப்பா திடல் ஸ்டேஜ் அவ்வளவு. அதான் சொன்னீங்களே, கார் நிறுத்த எங்கிட்ட வைக்கிறதுன்னு தெரியல, இது எங்கிட்ட வைக்கிறதுன்னு தெரியல, அவ்வளவு கூட்டத்துல. டிரைவர் கார் நிறுத்த போனவன் எங்கிட்டு போனேன்னே தெரியல, அவ்வளவு கூட்டத்துல எங்க வைக்கிறதுன்னு தெரியல. அவ்வளவு கூட்டம். நேர பார்த்த சந்தோஷம் எனக்கு ரொம்ப. நான் நினைச்சேன் நேர பாக்குறேன், எனக்கு எஸ்பிபியை ரொம்ப பிடிக்கும். சித்ராமாவையும் பிடிக்கும்ல உங்களுக்கு? சித்ராமாவையும் பிடிக்கும், எஸ் ஜானகியும் பிடிக்கும். அவர் ஆனா கொரோனா டயத்துல தானே இருந்தாரு, பாவம். அவர் எங்கேயோ இது சும்மா இருக்க முடியாம வீட்டுல பாட போறேன்னு போய் அங்கே இறந்து போயிட்டாரு. யார்கிட்டயே இருந்த கொரோனாவை இவர் வாங்கிட்டு வந்ததுதான் கடைசி இவரே இருந்து போயிட்டாரு. அந்த இருந்த கொரோனா இருந்தவங்க பொழைச்சிட்டாரு. அதே அப்படியா? இவர் உடம்பு வீக்கா இருக்கு, வீக்கா இருந்தா அவர் ஃபேட்டா இருக்காருல்ல. ஆமா, ரொம்ப குண்டுன்னா அவரு. ஆமா. ஆனா ஒரு சிலர் ஃபேட்டா இருந்தா நல்லா இருக்காங்க, இவரு கொஞ்சம் இதாயிட்டாரு, நுரையீரலாம். இவருக்கு வயசு ஆச்சு இல்லையா? வயசு 73 வயசு, 73 76. எது சாகையிலையா? சாகையில, ஆமா 76 வயசு. அவரு செத்து இப்ப 2 வருஷம் இருக்கும் மம்மி. கொரோனா டயத்துல 3-4 வருஷம் இருக்கும். கொரோனா டயத்துல வசந்த் டிவியோட ஓனர்லாம் செத்தாரு. ஆமா, வேந்தரா அவரு? வசந்த் தான் அவர் பேரு, வசந்த் தான் அவர் பேரு. அவரே செத்தாரு கொரோனாவில். நிறைய பெரிய ஆளுங்க அடிபட்டாரு. ஆமா. ஏன் மேம் பெரிய ஆளுக்குன்னா வசதியா இருப்பாங்க, நான் உடம்பு நல்லா பாத்துக்குவாங்க அப்படின்னு தானே சொல்லுவாங்க. அதை விட அதை பார்க்க முடியாத அளவுக்கு நுரையீரல் வியாதி வந்துருச்சு. அதனாலதான் அவங்க பெரிய ஆளுகள் அடிபட்டாங்க. நிறைய பேர் நம்ம ஆளுகள்லையுமே சிட்டி வீட்லயுமே இந்த பிள்ளையோட அப்பாவெல்லாம் இறந்து போயிட்டாராம். எந்த பிள்ளையோட? இவங்கள்ட்ட வேலை பார்த்துச்சுல்ல சோலை. ஆமா, சோலையோட அப்பாவெல்லாம் அதுலதான் இறந்து போயிட்டாரு. நிறைய பேர் அதுல கொரோனாவில் அவுட்டு. அதுல தப்பிச்சவங்க கொஞ்சம் பேர் தான். கொரோனா அந்த காலத்துல நல்லா இது வாங்கிட்டாங்க. ஜனங்கள் நிறைய ஜனப்பெருக்கம் நிறைய குறைஞ்சிருச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த டீ போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இனிமேல் டிஃபன் பண்ணையில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். டீ ரெடி ஆயிடுச்சு கைஸ். டீ ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க, பருப்பு வடை. காலையில் டீக்கு ஸ்நாக்ஸ். எனக்கு இந்த பருப்பு வடை பிடிக்கும், அதனால வாங்கிட்டு வந்து சொன்னேன். இந்த டீ குடிக்க போகிறோம், டீ ரெடி ஆகி போகிறோம். அதுக்கு ஸ்நாக்ஸா இதை சாப்பிட்டு டீ குடித்தா நல்லதா மம்மி? இது எண்ணெய் பலகாரம், இது நல்லதான். காய்ஸ், இன்றைக்கி மார்னிங் வந்து பப்பாளி பழம் காய்ச்சிருந்துச்சு காய்ஸ். நல்லா பழமாக இருந்தது, சரி பறிக்கலாமேன்னு சொல்லிட்டு ஸ்டூல் எடுத்துகிட்டு வந்து போட்டு பப்பாளி மரத்தில் லாஸ்ட்டு காய் காய்ஸ் அதை வந்து பறித்தேன். அதை பறிக்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப சிரமமாக இருந்துச்சு. நான் இருக்க ஹைட்டை விட கூட இருந்துச்சு. அதனால தான் எப்போவும் ஸ்டூல் போட்டால் தான் பறிக்கலாம். இனிமேலுக்கு மேலே மரம் போக போக ஸ்டூல் போட்டால் தான் பறிக்கலாம்.
அப்புறம் சின்ன நாக்காளி மாதிரி இருந்தது, அதை கொண்டாந்து போட்டுட்டு அப்படியே பறிச்சிட்டேன் கைஸ். பறிக்கும்போது ஸ்லிப்பாக இருந்துச்சு பழம், அது இன்னொரு கை இருந்துச்சு, அதை வச்சு பிடிச்சிட்டேன். பிடிச்சிட்டு அப்படியே வரும்போது ஸ்டூல் எடுத்துகிட்டு இது கத்திரிக்காய் ஒன்று காய்ச்சிருந்துச்சு கைஸ். கத்திரிக்காய் குட்டி குட்டியாக காய்ச்சிருந்துச்சு. அந்த கத்திரிக்காயும் பறித்து இன்றைக்கி வந்து அவங்க வந்து எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால வந்து அதையும் பறித்து கொடுத்துட்டேன் கைஸ். அந்த கத்திரிக்காய் தான் நம்ம மதியத்துக்கு வந்து எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பா இன்றைக்கி வச்சுருந்தாங்க. அதை சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து இது பண்ணணும் கைஸ், புதுக்கோட்டை போகணும் கைஸ். பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இது சேமியா உப்புமா, சட்னி, தேங்காய் சட்னியா? தேங்காய் சட்னி. இதான் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டு. மதியம் சமையல் பார்க்கலாம். மம்மி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு நறுக்கி வச்சுருக்கேன். இந்த இதெல்லாம் நம்ம வீட்டில் காய்ச்ச கத்திரிக்காய், எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு. காம்பை மட்டும் நறுக்கி வச்சிருக்கீங்களா? எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வைப்போம். எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு ஃப்ரெண்ட்ஸ் சின்ன வெங்காயம், கொஞ்சம் பட்டை, இந்த இதுக்கு போடுறதெல்லாம் போட்டு நல்லா வெதுப்பிட்டு, சின்ன வெங்காயம், கொஞ்சம் தேங்காய் பீஸு, ஒரு தக்காளி, அதை எல்லாத்தையும் போட்டு நல்லா வெதுப்பிட்டு இறக்கி வச்சுக்கணும். அதை அரைக்கணும். அதுக்கப்புறம் அரைச்சிட்டு இது எண்ணெயிலே இதை போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிடணும். இதை நல்லா வேக வச்சிடணும். எண்ணெயிலே வேக வச்சுட்டு இதையும் எடுத்துக்கிட்டோணும். அப்புறம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி தாளிச்சு விட்டு, இந்த பட்டை சோம்பு இதெல்லாம் போட்டு தாளிச்சு விட்டு, இந்த இதையும் தக்காளி வெங்காயம் எல்லாம் போட்டு இதையும் போட்டு நல்லா இதுன்னு விட்டு, அதுக்கப்புறம் இந்த அரைச்ச தூக்கி ஊற்றி இறக்க வேண்டியது. நல்லா இருக்கும். இதான் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு. ஓ, இது ஏற்கனவே பண்ணிருக்கீங்களா மம்மி? ஆமா, ஏற்கனவே பண்ணியிருக்கேன். நான் யூடியூப்ல பார்த்துட்டே பண்ணேன். டேஸ்ட் நல்லா இருக்கும். டேஸ்ட் நல்லா இருக்கும். வலிக்கு நமக்கு எப்படி இது எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு பண்ணலாம்னு தோணுச்சு? கத்திரிக்காய் நிறைய இருந்தோமா? இல்லை, நம்ம வீட்டில் காய்ச்சதா இருந்தால் நல்லா இருக்கும் டேஸ்ட்டாக. உரம் போட்டுருக்க மாட்டாங்க, நம்பிக்கையாக தெரியும். வீட்டில் தானே காய்ச்சிருக்கு. ஆமாம், அதனால. இந்த கச்சோ எவ்வளவு? 10 ரூபா. ஓ, நல்லா இருக்கா இல்லையா? நல்லா இருக்கு. பரவாயில்ல, 10 ரூபாய்க்கு. இதே எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு கல்யாணக்கார வீட்டிலலாம் பார்க்கலாம் மம்மி. கல்யாணக்கார வீட்டில் கெட்டி குழம்பு தான் வைப்பாரு. எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு, எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வைக்க மாட்டாரு. கெட்டி குழம்பு வைப்பாரு. அது வைக்கக்கூடாதா? கத்திரிக்காய் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்காது இல்லை எங்களுக்கு. இவ்வளவு. ஆமாம், இவ்வளோ பேருக்கு வாங்கி தானே வச்சு தானே பண்ணுவாங்க. அது மூட்டைக்காயாக தானே இருக்கும். ஆமாம் ஆமாம், மூட்டையில் கட்டி வச்சா அது மூட்டைக்காய். இதுன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்குல்ல. ஆமாம், இது டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும். இது கறி மாதிரி இருக்கும். இதை வந்து ஃபுல்லாக இப்போ இது கட் பண்ண மாட்டீங்க மேபி? பொழந்துட்டு இப்படி தான் பொழந்துட்டு போடணும். இந்த இப்படி 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 போட்டு அப்படியே போட்டுறணும். ஆமாம், இதை எண்ணெயில் போட்டு வேக வைக்கணும். அது நாளாக கட் பண்ணிட்டு ஒரு நேரம் முட்டையே அப்படி தான் மேம் கட் பண்ணுறீங்க? முட்டை எல்லாருமே அப்படி தான் கட் பண்ணுறாங்க. ஃபுல்லாக கட் பண்ண மசாலா போய் இறங்கிட்டோம்னா ஃபுல்லாக கட் பண்ணக்கூடாது. ஃபுல்லாக கட் பண்ணணும். அப்புறம் இன்னைக்கு ஒர்க்கு மம்மி? நான் இன்னொரு சேனல் பார்த்தேன், வில்லேஜ் லைஃப் ஸ்டைல்னு சொல்லிட்டு ஒரு பையன் போடுறேன். நல்லா இருக்கு, ரொம்ப யதார்த்தமா இருக்கு. அவங்க வீடியோ பார்த்தா கிராமத்துல தான் அவங்க சாப்பிட்றதெல்லாம் கூட போடுறாங்க. வில்லேஜ் லைஃப் ஸ்டைல். நம்ம ஊரும் என்னமோ போட்டுது. நல்லா இருக்கு. அது அந்த பையன் மேரேஜ் ஆகல, அவன் தங்கச்சிக்கு மேரேஜ் ஆகி அதுக்கு ஒரு பையன் இருக்கேன். அதை விகிதம் வளர்க்குறாங்க. இவனுக்கு கல்யாணம் இல்லை. அதான் அவங்க அப்பா அம்மானும் கிண்டல் பண்ணிக்கிறாங்க. தேவயானி வந்து தேவயானியே வரும் என்னை தேடி அப்படிங்கிறேன் அந்த பையன் ஒரு இதுல. அப்பா சொல்றாரு, அந்த பாட்டுல வருமே என்னை தேடி வருமே அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அப்பா சொல்றாரு, தேவயானி வந்து நான் தேவையா இவன் அப்படின்னு கேட்பேன் தேவயானி அம்மாட்ட. இவன் எல்லாம் ஒரு ஆளுன்னு இவனை தேடி வாரியேன்னு மகனை இலக்கமா பேசுறாரு. அந்த பையன் இந்த சின்ன வயசுல அல்சருக்கு இன்ஜெக்ஷன் போட்டுக்கிறேன் நேற்று ஆஸ்பத்திரியில. அப்படியா? அதுவும் நரம்பூசி போட்டுக்கிறேன் அல்சருக்கு. அப்படி போட்டுக்கிட்டா கியூர் ஆயிருமா மம்மி? கியூர் ஆகுது. இங்கிலீஷ் மெடிசன்ல கியூரே ஆகாது. நீ வேற அல்சர் கியூரே ஆகாது. நாட்டு மருந்துலயாவது நம்ம பத்தியமா இருந்தோம்னா குணம் ஆகும். ஆனா சாப்பிட்றதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தான் சாப்பிட்றாங்க எல்லாரும். நைட்டு சாப்பிட்றது காமிச்சாங்க ஒரு வாட்டி. இத்தி உண்டு சாப்பிட்டு அவங்க எல்லாத்துலயும் நல்லெண்ணெய் ஊத்தி சாப்பிட்றாங்க அல்சர் இருக்கனால. குழம்புல எல்லாம் பையனும் அல்சர், அப்பாவும் அல்சர் இருக்கு. குழம்புல எல்லாம் இது ஊத்தி சாப்பிட்றாங்க. உங்களுக்கு அப்ப தோணி உழைப்பு கூட இருக்கு. உங்களுக்கு அப்ப தோணி இருக்கும்ல, இவங்கள நம்ம கேஸா இருப்பாங்க. ஆமா, நம்ம கேஸா இருப்பாங்க. என்னடா அது நமக்கு திடீர்னு வருது, நமக்கு தான் இந்த பிரச்சனைன்னு பார்த்தா திடீர்னு எனக்கு அதுவா எடுத்துக்கிட்டு வந்துச்சு. இது இப்படி ஸ்கோர் பண்ண இல்ல,
என்னடா அது கடவுள் நமக்கு இதை காட்டுறாரு அப்படின்னு பார்த்தேன். அப்பனா நீங்க என்ன நினைச்சிருப்பீங்க, நம்மளோட சின்ன வயசு பையனுக்கே அல்சர் இருக்கு, நம்மளுக்கு இருக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் போட்டுக்கிறேன். பார்த்தா நரம்பூசி போட்டுக்கிட்டு என்னமோ இன்னொரு என்னமோ பண்ணிக்கிறேன் ஆஸ்பத்திரியில போய். அல்சருக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்றேன் அந்த பையன், அதனால தெரிஞ்சிச்சு. ஆனா அல்சரும் புல்லா பயோட்டு தான் போல பயோட்டப்பா அடுத்தது அப்படி கைகாலெல்லாம் கூட விட விடன்னு ஆடுது சமயத்துல. இல்ல மேமே, இப்ப நம்ம கார் ஓட்டையில பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இது சீட் எவ்வளவு முக்கியமா, சீட்ல உட்கார்றது கரெக்டான இடத்துல உட்கார்ந்து கரெக்டா ஓட்டணும், அது ரொம்ப முக்கியம். அன்னைக்கு ஒரு நாள் நான் ஸ்லிப் ஆனனாலதான் காரே முன்னாடி போயிடுச்சு பாருங்க. நல்ல வேலைக்கு காரை ஆக்சிலேட்டர்ல இருந்து எடுத்துட்டேன் காலை, அந்த மாதிரி ஓடி இருக்கும். அப்படி நம்ம ஒரு இடத்துல நிலையா உட்கார்ந்தாதான் நம்ம என்ன பண்றோங்கிறது திங்க் பண்ண முடியும். இப்ப அதே மாதிரி அல்சர்ல வயிறு வந்து சரியா இருந்தா தான் நம்மளுக்கு அடுத்த ஒர்க்கு யோசிக்க தோணுது மூளை. என்னால அதனாலதான் இப்ப ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கு, ரொம்ப கஷ்டமா. இப்ப வயிற்றுல எரிஞ்சுக்கிட்டே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அதே நினைப்பாதான் இருக்கு உங்களுக்கு மத்த வேலையிலயோ. இருக்கிறதோட இல்லாம கை காலெல்லாம் கூட நடுக்க வருது, அந்த எரிவு தாங்க முடியாம கை காலெல்லாம் கூட நடுக்க வருது. அதே ரொம்ப கஷ்டம் அல்சர். எனக்கு முன்னாடி எல்லாம் இருந்துச்சு, ஆனா இவ்வளவு பாதிக்கல, இப்பதான் ரொம்ப பாதிக்குது. இப்ப இந்த அன்னைக்கு ஒரு நாள் மிளகாயை வறுத்து சாப்பிட்டுட்டேன், இந்த மோர் மிளகாய் போட்டேன் பாரு, அதுல இருந்தே ரொம்ப பிச்சுக்குச்சு. அதுக்கு முன்னாடி கூட கொஞ்சம் நார்மலா தான் இருந்துச்சு. இந்த மிளகாய் டேஸ்டா இருக்குன்னு சொல்லிட்டு மிளகாயை மோர்ல போட்டு அதை வறுத்து சாப்பிட்டேன். அந்த நான் கூட ஒரு நாள் மலையில மலையில அந்த மிளகாயை சாப்பிட்டேன், அதுல இருந்து ரொம்ப அல்சர் பிச்சுக்குச்சு, புண்ணு ரொம்ப கிளம்பிடுச்சு. இப்ப என்னத்தை பண்ணாலும் ரொம்ப கஷ்டமா இருக்கு. நாட்டு மருந்து இப்ப பண்ணிக்கிறேன், அதுவும் என்னவோ அது ஒண்ணு கூட சாப்பிட முடியல. இந்த வடை நீ கொண்டாந்தது கூட என்னால சாப்பிட முடியல, சின்னமா காரம் கூட எடுத்துக்க மாட்டேங்குது. ஏன்னா அந்த அளவுக்கு காரம் போய் சேர்ந்துருக்கு உள்ள. இப்போ நம்மளுக்கு எப்படி ஒரு இடத்துல கூட்டம் அதிகமாக இருந்தால் நம்மளால கூட போய் நிற்க முடியல அப்படின்ற மாதிரி, அது மாதிரி இது காரம் அதிகமாக இருக்கிற இடத்துல போய் இத்தினூண்டு காரம் நிற்க முடியல. ஆனால் அப்பாவுக்கெல்லாம் அல்சர் இருந்துச்சு, ஏதோ ஒரு வைத்தியம் பார்க்கல அல்சர் வந்துருச்சா. அல்சர் வந்ததுக்கு டாக்டர் சொன்னாரா, ஒரு மாசத்துக்கு நீங்க வந்து புளிச்ச தயிர் சேர்க்கக்கூடாது, இந்த மாதிரி ஃப்ரெஷ் காய்கறிகள் இதுதான் சாப்பிடணும் அப்படின்னு எதவா சாப்பிட்டு 11 மணிக்கு ஒரு சூப்பு வச்சு குடிச்சு அப்படி இப்படி எல்லாம் பண்ணி அவங்களுக்கு அல்சரை நல்லாக்கிட்டாளுங்க. அல்சர் நல்லா ஆயிடுச்சு அவங்களுக்கு. பீட்ரூட் சூப் எல்லாம் வச்சு குடிப்பாங்க 11 மணிக்கு போல. சரி, நீங்களும் அப்படி வச்சு குடிக்க முடியானே, உங்களுக்கு தான் தெரிஞ்சிருக்கு. குடிக்கலாம், நீங்க பக்குவமா பண்ணிக்கலன்னு என்னோட. நீங்க என்ன நினைச்சிருக்கீங்கன்னா காலையில ஒரு லிக்யூடு குடிச்சா நம்மளுக்கு குணமாயிரும் அப்படின்னு அதுதான் நினைக்கிறேன். அதுதான் நம்ம எப்பவுமே ஒரு மைண்டு, மனுஷனோட மைண்டு வந்து இப்ப இந்த இடத்துல போய் உட்காந்துதான் இதை பண்ணுவேன்னு நினைக்கப்படாது. அந்த இடத்துல உட்காந்தும் பண்ணலாம், நின்றுக்கிட்டு பண்ண முடிஞ்சா நின்றுக்கிட்டு பண்ணிடலாம் அப்படி நினைக்கணும். நீங்க வந்து காலையில மட்டும்தான் அப்படின்னு நினைக்கிறீங்க, 11 மணிக்கு வச்சு குடிக்கலாம். ஆனா இது கொஞ்ச நாளைக்கு நம்ம காரங்கிரம் சேர்க்காம அவங்க சொன்ன பதத்துல புளிச்ச தயிர்லாம் சேர்க்காம அப்படியே இருந்தோம்னா சரியாயிடும் பொருக்கு. அது காலப்போக்குல போயிடும், பொருக்கு குறைஞ்சிடும். நம்ம திருப்பி திருப்பி காரம் இதெல்லாம் திருப்பி எடுத்துக்கிட்டே இருந்தோம்னா ரொம்ப புண்ணாகிக்கிட்டே இருக்கும். ஆனா காரம் சாப்பிடாம எப்படி இருக்கிறது, டேஸ்டே இல்லாத மாதிரி இருக்கு குழம்பெல்லாம், ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா உப்பு சேர்த்துக்கலாம்ல, உப்பு சேர்த்துக்கலாம், காரம் தான் சேர்த்துக்க கூடாது. இது புளிச்ச தயிர் சேர்த்துக்க கூடாது, அது எதுவும் ரொம்ப சேர்த்துக்க கூடாது, அது போய் திரும்ப கிளப்பி விட்டுரும் போல. ஆமா, சேர்த்துக்க கூடாது ரொம்ப. ஆனா அந்த டாக்டர் எஸ்ஜே ஹார்ட் டிவி அவர் சொல்றாரு, என்ன வேணாலும் சாப்பிடலாம், ஆனா புளிப்பு தான் சேர்த்துக்க கூடாது, காரம் சேர்த்துக்க கூடாது, எண்ணெய் பலகாரம் ரொம்ப சாப்பிடக்கூடாது, இதெல்லாம் ரெஸ்ட்ரிக்ஷன். எண்ணெய் பலகாரம் பூரி பார்த்தா ஆசையா இருக்கு, என்ன பண்றது, எதை பார்த்தாலும் நல்ல பொருளா இருந்தா ஆசையா இருக்கு. பிடிச்சதெல்லாம் வாங்கி வாங்கி சாப்பிடணும், சாப்பிட்டா வயிறு இங்க டிம் ஆகி போகுது. ஆனா எனக்கு முன்னாடி எல்லாம் இப்படி பண்ணல, அப்பதான் ரொம்ப பண்ணுது. இப்ப எதுவும் நேரம் தெரியல. ஆனா மம்மி ஒரு சிலர் வந்து வாய்க்கு கண்ட்ரோல் வச்சிருக்காங்க அதுல. இப்ப நம்ம என்னதான் பிரியாணி இருந்தாங்க 1 கிலோ சாப்பிடுங்கனாலும் எனக்கு கொஞ்சோண்டு போதும். நான் மட்டும் என்ன அளவுக்கு மீறியெல்லாம் நான் சாப்பிடல. இல்ல நீங்க உங்களை சொல்லல. இப்போ ஒரு சிலர், இப்ப நம்ம வந்து ஒரு சிலர் எல்லாம் பிடிச்சதுன்னா கூட சாப்பிடுறோம், ஒரு சிலர்லாம் கண்ட்ரோல்னா கண்ட்ரோலாவே இருக்கா, உடம்பு கரெக்டா மெயின்டைன் பண்ணி. ஏதாவது ஒரு வியாதியா இருந்தா ஏற்படுத்தலாம், தைராய்டு இருக்கு, சுகர் இருக்கு, பிரஷர் இருக்கு, எல்லாமே எல்லா சைடு இருந்தா என்ன பண்றது. இப்ப அம்மா கைப்பக்குவத்துக்குலாம் சுகர் மட்டும்தான் இருக்கு, இந்த இதெல்லாம் இல்ல, இந்த அல்சர், தைராய்டு இல்ல, இதெல்லாம் இல்ல.
ஒரு உடம்புல எவ்வளோ ஆனா அது அதுலயே மயக்கம் போட்டு விழுங்க, சுகர்லே மயக்கம் போட்டு விழுங்க. அப்புறம் ஆஸ்பத்திரியில தூக்கி கொண்டு போய் காப்பாற்றுவாங்க. சுகர் கூடிடுச்சுன்னா மயக்கம் கூடிடுச்சுன்னா மயக்கம் வந்துடும். அது மாதிரி லோ ஆனாலும் மயக்கம் வந்துடும். ரொம்ப லோ ஆனாலும் மயக்கம் வந்துடும். ஓ, அளவா தான் இருக்கணும். சுகருமே அளவா தான் இருக்கணும். 200க்குள்ள இருக்கணும். இவ்வளோ இப்ப இங்கிலீஷ் மருந்துல தான் இப்ப இத்தனையும் கிளப்பி விடுறாங்க. அவங்க சைடு எஃபெக்ட், அதுல சைடு எஃபெக்ட் தான் இத்தனை நோய் நம்மளை கொண்டாந்து வாட்டுது. இங்கிலீஷ் மருந்து தான். தமிழ் மருந்து உடனே கேட்க மாட்டேங்குது, காலதாமதம் ஆகுது. என்ன ஒரு 2 வாரம் 3 வாரம் அப்படின்னு இருக்குது. இங்கிலீஷ் மருந்து உடனே கேட்குதுங்கிறனால எல்லாரும் இங்கிலீஷ் ட்ரீட்மெண்ட்டுக்கு போறோம். ஆமா, முக்கால்வாசி போறது. எனக்கு ஒரு நைட்டுக்கு தந்த அந்த சத்து மாத்திரை தான் இப்ப குடல்ல ரொம்ப கிளப்பி விடுது. குடலையே யாரு இங்க ரவியா? இவரு இங்க ராயப்பன்குமார். எல்லாம் சேர்த்து என்ன ஒண்ணு வாங்கினது இல்லை. இங்கிலீஷ் மருந்துகளை பார்த்து அப்ப பாடாப்படுத்துறாங்க. உடம்பு நல்லா நம்ம வேலைக்கு கரெக்டா சாப்பிட்டு கரெக்டா மெயின்டைன் பண்ண முடியும். எப்படி நேரம் இந்த காலையில எழுந்திரிச்சோம், காலையில ஒரு காலையில அந்த கஷாயத்தை வச்சு குடிச்சோம். மல்லி கஷாயத்தை வச்சு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த சுடுதண்ணியை போட்டேன், இதுல போட்டு டீயை போட்டு குடிச்சேன். அதையே ரொம்ப நேரம் ஒரு 1/2 hour கழிச்சு வச்சுதான் குடிச்சேன். அப்புறம் 3 வெண்டைக்காய் சாப்பிட்டா நல்லதுன்னாங்க. வெண்டைக்காய் சாப்பிட்டேன், 3 வெண்டைக்காய் பச்சையா. வெண்டைக்காய் அந்த அல்சர் இருக்கு, அந்த புண்ணை எல்லாம் ஆத்தும்னாங்க. அப்ப அதே சாப்பிட வேண்டியதானே? காலை டிஃபன் மதியம் சோறா? அது 3 வெண்டைக்காய் சாப்பிட சொன்னாரு, அது சாப்பிட்டேன். சாப்பிட்டு இதுனா அல்சர் ரொம்ப இந்த வடையில ஒரு கொஞ்சோண்டு தான் எடுத்து தின்னேன். அதுல பச்சை மிளகா இருந்துச்சு இருக்கு, அது ரொம்ப என்னமோ மாதிரி பண்ணி விட்டுருச்சு வயிற்று. நான் எடுத்த பார்ட்ல வந்து பச்சை மிளகா வந்துருச்சு. நீங்க பச்சை மிளகா வந்துருச்சு போல. அதனால சரிட்டு என்னமோ எடுத்துட்டு போய் படுத்துட்டேன். என்னடா அது திருப்பி கிளப்பி விட்டுருச்சு அப்படின்னு போய் படுத்து தண்ணி குடிச்சு இறக்கி வச்சுட்டு எல்லாம் பண்ணிட்டு படுத்துட்டேன். அப்புறம் தான் வந்து சரி இதை கிண்டி சாப்பிட்டாரு. வயிறு கப்பக்கம்னு எரிஞ்சிச்சு. நான் இந்த உப்புமா கிண்டையில அப்புறம் தான் உப்புமாவை கிண்டினேன். உப்புமாவை கிண்டி சாப்பிட்ட உடனே கொஞ்சம் பரவாயில்ல மாதிரி இருக்கு. இதெல்லாம் எப்படி வைத்தியம் பார்த்துக்க முடியும்? இப்படி எல்லாம் நோய் கடவுள் கொடுத்தாருன்னா எப்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. மனுஷன் நம்மளே பார்த்துக்கிட்டு இருந்தா போதுமா? நம்மளை தொட்டு வேற வேலையும் இருக்குல்ல. என்ன நம்மளே நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா அப்படிதான். நீங்க வந்து ஆயாவா இருக்கீங்க, பேரனுக்கு பார்க்கணும், மகனுக்கு பார்க்கணும், மகளுக்கு பார்க்கணும், ஏதோ ஒரு சின்ன சின்ன வேலைகள் பார்க்கணும்னு வச்சுங்க. இப்போ உங்களுக்கே உடம்பு சரியில்லை. அதுதான் சொல்லிட்டாங்க வயசானவங்களை வந்து அடுத்து குழந்தைக்கு சமம்னு. ஆமா ஆமா, ஏன்னு வச்சுங்க, அவங்களாலே அவங்க வேலையை பார்த்துக்க முடியல அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்கெல்லாம் இப்ப ரொம்ப ஒன்றும் வயசாகல. என் வயசுல உள்ளவங்கலாம் நல்லா தான் தெரிகிறாங்க. இந்த சீகம்பட்டியெல்லாம் எல்லாத்துக்கும் போகுது வருது, எல்லாத்துக்கும் பண்ணுது. பஸ்லயே பேக தூக்கிட்டு போயிருது, வந்துருது, போயிட்டு வருது, பண்ணுது. நம்ம இந்த மாதிரி இதனாலதான் ரொம்ப மீனாவும் பாசு முண்டாடி அவங்களும் 2 பையன் தூக்கிட்டு போயிட்டு வந்துடுறாங்க. சேலத்துக்கு போயிடுறாங்க, வந்துடுறாங்க. அவளுமே சாப்பாடெல்லாம் ஒழுங்காவே சாப்பிட மாட்டான். ஆனா இப்படியே ஹெல்த்தா இருக்கா, சாப்பிட மாட்டா ஒழுங்கா. ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் ஆள் எவ்வளவு எலும்பா இருப்பாங்க. ஆனா கொஞ்சம் தானே பூசின மாதிரி இருந்தா. அதுக்கு வயசாயிடுச்சு, பூசின மாதிரி. இது நம்ம உடம்பே பார்த்துக்கிட்டு இருந்த காலம் பூரா என்ன பண்றது? வேற வாழ்க்கையில வேற பிரச்சனைகளும் இருக்குல்ல. வேற என்ன பிரச்சனை சொல்றாங்க? அதோடதான் பிரச்சனையோடதான் அதையும் பாத்துக்க வேண்டியது. வேற என்ன பண்றது? 1008 ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. இந்த உனக்கு கல்யாணம் பண்ணணும், கல்யாணம் பேசணும், இந்த வீட்டு வரிக்கு அவங்கள்ட்ட போகணும், 1008 வேலை இருக்குல்ல குடும்பம்னா. நம்ம உடம்பே நம்ம பாத்துக்கிட்டே இருந்தோம்னா என்னதான் ஆகுது? அதுக்கு என்ன பண்றது? கடவுள் ஆனா அந்தந்த நேரத்துல கரெக்டா கொஞ்சம் மன தைரியத்தை இதையும் கொடுத்துருவாரு. ஆமா, அது பண்றதுக்கு. ஆமா, இப்போ ஒரு சொல்யூஷன் ஒன்று நடக்க போகுது. இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு இடம் வாங்க போறீங்கன்னு வச்சுங்க, அதுக்கான காய் நகர்த்துறது. திடீர்னு உங்களுக்கு வந்து நீங்கள் போட்டிருந்த எல்ஐசியில் எதுவும் இல்லை, இந்தாங்க பணம்னு தருவாங்க. ஓ என்னடா இடம் வாங்குறோம்னு நினைக்கிறோம், பணம் தராங்க, சரி இதை வாங்கி விடுவோம் அப்படின்னு இங்கிட்டு வர்றதே சொல்லுவா. வைரல் பண்ணிட்டா ஆச்சி நமக்கு எந்த நேரத்துல எதை சுமக்கணுமோ அதுக்குள்ள பலத்தை கடவுள் கொடுத்துருவாரு. நம்ம வந்து எதுவும் முன்னேற்பாடெல்லாம் பண்ண வேண்டாம். கடவுள் அந்த நேரத்துல நமக்கு அந்த பலத்தை கொடுத்துருவாரு. ஒவ்வொருத்தர் 45 வயசாகி கூட மாசமா இருக்காங்க, மாசமா இருந்து குழந்தை பெக்குறாங்க. அதெல்லாம் நான் கேட்டேன் ஒரு வாட்டி, இல்லதா என்ன இல்லதா எப்படி இல்லதா அதெல்லாம் முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஆச்சி அந்த நேரத்துல கடவுள் உங்களுக்கு பலத்தை கொடுத்துட்றாரு, அவங்களால அதை சாதிக்க முடியுது. என்ன அத எந்த வயசுல எது நடக்கணும்னு கடவுள் எழுதியிருக்காரோ அது நடக்குது. ஒருத்தர் இன்னும் ஒரு அம்மா 76 வயசுல புள்ள பெற்றிருக்கான். 8 புள்ள. அதுவும் அந்த ஐயா செத்து போயிட்டாராம், ஏதோ இதுலதான் போட்டிருந்தாங்க.
அந்த ஐயா செத்து போயிட்டாராம். அந்த பிள்ளைய நல்ல பெரிய பிள்ளையில இருக்குதுங்க. ஆனா அது வளர்க்குறதெல்லாம் வேற யாரோ வளர்க்குறாங்க. இந்த அம்மா பிள்ளை எப்படி கர்ப்பப்பைக்குள்ள வச்சு எப்படி பிறந்தது இல்லை, இந்த IVF மாதிரி தான். அதான் கஷ்டம் தானே. 74 வயசுலாம் அப்பா அவங்க 30 வயசுலேயே அவங்க இறந்து போயிடுவாங்கல்ல. அந்த பிள்ளைய 30 வயசுக்கு அல்ல. ஆனால் அது வேற யாரோட சப்போர்ட்ல வளர்ந்தது. வயசாயிடுச்சுன்னா இந்த நோய் நொடிகள் வர்றதுனால ரொம்ப இதாயிருது. அதுக்கு மம்மி ஒரு 25 to 50 அதான் கரெக்டான சேர்த்துக்கணும். பணத்தை மெயினாக சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து உறவுகள் இதுகள்லாம். அதுக்காக பணத்தை சேர்க்குறோம்னா உறவுகள் யார் என்ன பண்ண போறா? இன்னைக்கு உறவுகள்லாம் ஒன்றும் பண்ணாது. இருந்தாலும் மம்மி இப்போ பணம் இருக்குங்கிறதுக்காக பணத்துக்காக மட்டும் நம்ம ஓடிட்டு திடீர்னு நம்மளுக்கு வயசாயிடுச்சு காலத்தில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு வேணும்ல, குடும்பம் குட்டி தான் பார்க்கணும். நம்ம பிள்ளைகளுக்கு தானே இருக்கோம். ஆமாம், நம்ம நல்லா இருக்கையில நம்ம சொந்தக்காரர்களுக்கு வருத்தம், பெத்த பிள்ளைகளுக்கு தானே வருத்தம். அப்போ பிள்ளையதான் நம்மளையும் பார்க்கணும். என்ன மம்மி நெருக்கிருக்கீங்க? சவுச்சவு கூட்டு வச்சுக்கிட்டு கத்திரிக்காய் இந்த குழம்பு இப்போ பார்த்தேன். இன்னைக்கு மட்டன் வேண்டாம், இன்னைக்கு சனிக்கிழமை இல்லை, நாளைக்கு வேணா எடுத்துக்கலாம். சரி, லஞ்ச் பார்க்கலாமா? லஞ்சு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், மதியம் லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா சுட சுட சாதம், இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு, இந்த கரண்டி போகும். எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு பாருங்கள், முழுசாக போட்டு வச்சுருக்கேன். எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு, இது அது என்ன சவுச்சவு கூட்டு. இதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டில் லஞ்ச். வாங்க சாப்பிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.